போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர், அடையார் ரோட்ல MDS 6363 கார்ல ஒருத்தர் கள்ளக்கடத்தல் தங்கம் கடத்திட்டு போறான். உடனே போனா பிடிக்கலாம். MDS 6363 கார் நம்பர். என்னங்க பாவீங்கன்னு பார்த்தா ஒரு காலை விட்டுக்கிட்டு கால்ட்ட பண்றீங்க. எதுக்குங்க? அந்த பெட்டி யாருது? என்றா பெட்டி எடுத்து பெட்டி தரடா. ஏன் பெட்டிய ஆத்தில துணிதான். என்ன சோப்பு காட்டிங்களா? மஞ்சளா இருக்குதுங்க. காது குத்துறியா? எனக்கு குத்தியாச்சுங்க. தெரியுது. நடா ஸ்டேஷனுக்கு. எங்க? இதாடா தங்கம். போலீஸ் காவலோட போலாங்கிறீங்க. அப்ப சரி, உங்க வண்டியில போக வேண்டாம், என்ற வண்டியில போலாம். உங்க வண்டியில டாப் இல்லீங்க. அடிப்படுவா. கூட்டு போங்க. யாருக்கு போங்க? ஐயா, அட பொறுமையா இரு செட்டு, வேலு வந்துருவான். முதலியார் எதை காப்பாத்துக்க முதலியா? தங்கம் போனாலும் போகுது, நம்ம பம்பாய்க்கு ஓடி போறோம் முதலியா. காப்பாத்துங்க முதலியா. இப்ப என்ன செய்யறதே தெரியலையே எனக்கு. ப்ளீஸ் முதலியா, காப்பாத்துங்க முதலியா. சரி, வீட்டுக்கு பின்பக்கமா நீ ஓடு, நான் பாத்துக்க. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என்ன விஷயம்? MDS 6363 ஓண்டி தானே? ஆமா. அந்த காரை சீஸ் பண்ணிருக்கோம், டிரைவர் அரெஸ்ட் பண்றோம். ஏன் சார், ஏன்? அதுல கள்ளத்தங்க இருந்தது. வேலுவை கேட்டதுக்கு நீங்க கொடுத்தா சொல்றோம். ஐயோ, உடனே என்னோட ஸ்டேஷன். இது என்னங்க அநியாயமா இருக்கு. சரி வாங்க போலாம். ஐயா, 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 அடிச்சு பாத்தாங்க. அட பாவி, உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டியடா. தங்கம் கடத்தினியாமே, அதுவும் என் கார்ல. ஐயா இல்லீங்க, ஐயா இது நீங்க வந்து இது காரை எடுத்து 10 ரூபாய் கொண்டு மாட்டு சொன்னீங்க. இந்த காரை எடுத்துக்கிட்டு போய் ரெட் லைட் மட்டும் நிறுத்த சொன்னீங்க. அங்க நிறுத்த போயிட்டாலும் பின்னாடி வந்து பொழுதில அடிச்சு பார்த்தாங்க. ஆமாட்டா, தங்கம் கடத்தினா அடிக்க அடிப்பாங்க. சரிங்களே, ஐயா கொடுத்து கார் கொடுத்தேன், அதை ஓட்ட சொன்னேன். எவன்டா அவங்ககிட்ட தங்க கட்டியெல்லாம் கடத்த சொன்னது? ஐயா தானே. இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். என்கிட்ட அவனை விடுங்க, உண்மையை வர வைக்க. அவனை நான் அவங்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். ஆனாலும் பொழுதில அடிச்சு நோவ எடுக்குது. ஐயா இங்க அடிச்சு பார்த்தாது. நாம 2 பேரும் உள்ள போயிட்டோம்னா நம்ம யாரும் காப்பாத்த மாட்டாங்க. நீ உள்ள போனேன்னா நான் நாளைக்கே உன்னை வந்து காப்பாத்திடுவேன். தங்கம் கடத்தேங்கிற உண்மையை ஒத்துக்க. நாளைக்கு உன்னை வந்து காப்பாத்திடுறேன், வந்துருவேன். இந்த மாதிரி கெக்க பெக்க நடந்தீங்கன்னா அடிக்கத்தான் அடிப்பாங்க. முட்டாட்டம் நடக்காத, புத்திசாலித்தமா நடந்துக்க. அழுவார உண்மை ஒத்துக்கிறியா? வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், இப்ப பையனை கேளுங்க, உண்மையை கக்குவான். உண்மையை சொன்னா அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன். கூட முதலியார் கார் எடுத்துட்டு போய் முதலியார் கார் எடுத்துட்டு போய் அவருக்கு தெரியாம கடத்தினியா இல்லையா? தங்கம் அடிக்கப்படாது. அடிக்க மாட்டேன். சத்தியமா இல்ல. ஆமா. என்ன ஆமா? தங்கம் என்ன சொன்னீங்க? எல்லாம் ஆமா. எல்லாத்துக்கும் ஆமாங்க. ஐயா சொன்னதுக்கு ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு ஆமாங்க. அப்ப எல்லாம் சொல்லி பாட்டுங்க. குற்றவாளியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டபடியால் செக்ஷன் 82வது தங்க கட்டுப்பாடு சட்டப்பிரிவின்படியும் செக்ஷன் 135வது சுங்கவரி சட்டப்பிரிவின்படியும் குற்றவாளிக்கு 3 வருட காவல் தண்டனை விதிக்கிறேன். எங்க வருவர்? இருங்க ஐயா, இருங்க ஐயா, 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 என்னையா 2 நாள்ல விட்டு போடுவாங்கன்னு சொன்னீங்க. 3 வருஷம் சொல்லி போட்டாங்களே. ஐயா, தப்பு பண்ணவங்கள அப்படித்தான் எடுத்துட்டு போவாங்க. அப்படி சொல்லாதீங்க ஐயா, என்னை காப்பாத்துங்க ஐயா. ஐயா அடிப்பாங்க ஐயா. ஐயா, 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 இது இப்படி விட்டு வந்து போற காப்பாத்துறது சொன்னீங்களே ஐயா. ஐயா
அட தங்கம். நான் நினைச்சத முடிச்சாச்சு. ரெண்டு நாள்ல கூட்டிட்டு போறேன் சொல்லி போட்டு இங்க போன 3 வருஷம். நானும் பாக்குறேன் 3 நாளா அழுதுகிட்டே சாப்பிடாம இருக்க. இப்படியே இருந்தா வெளியே விட்டுவாங்கன்னு நினைக்கிறியா? அதுதான் நடக்காது. எப்படி 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். சாப்பிடு. எனக்கு எத்தனை வருஷம்? 1000 தண்டனை. ஏன் தம்பி, போலீஸ்ல சிக்கிறது போக 8 லட்சம் தங்கத்தை எங்கப்பா பதுக்கி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சொல்ல. அப்பவே சொல்லி போட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏப்பா எங்கிட்டே கதை விடுறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? சும்மா சொல்லப்பா. அழுவ கூட விட மாட்டீங்க. நிம்மதியா அழுகல. வேலு, உண்மையிலேயே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அழாதப்பா அழாதப்பா. நானும் உன்ன மாதிரிதான்ப்பா. ஒரு பணக்காரனாலதான் ஜெயிலுக்கே வந்தேன். என்ன மாதிரி ஏழை, உன்ன மாதிரி ஏமாளிகள் எல்லாம் பார்த்தா பணக்காரனுக்கு இலக்காரம் தான். சரி விடு, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பிடு. உன்னை ஒரு புது மனுஷனா மாத்தி காட்டுறேன். Hands up. துப்பாக்கி எல்லாம் கீழே போட சொல்லு. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான். ஐயா கோவிச்சுக்க கூடாது. என்னடா வந்த புதுசுல பூன மாதிரி இருந்த, இப்ப ரொம்ப திமிரேறி போச்சா? போடா. என்ன வாத்தியாரே, எப்படி? வேலு, இனிமே உனக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய புத்தி சாதுரியம் வந்தாச்சு. சரி, வேலையை செய். சார், இப்பதான் உள்ள இருந்து வரீங்களா? உள்ள இந்த வேலுச்சாமின்னு ஒருத்தர். என்றா எருமை. என்னடா அடையாளமே தெரியல. என்னடா நீ இப்படி மாறிட்ட? நீ என்ன இப்ப பழைய வேலுசாமின்னு நினைச்சிடாத. பாஷையும் மாறி போச்சு, மீசையும் மாறி போச்சு. ஜெயில நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். வேலு, என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேல்ல, சொல்லு. ஏதாவது தொழில் செய்யணுமா? பணம் எவ்வளவு வேணும் நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு வேணும்? 1 லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமா? வாட்டவர் தி விச் யூ வாண்ட் ஐ கிவ் இட். எனக்கு ஒண்ணு வேணும். நான் இப்ப எந்த தொழில் ஆரம்பிக்க போறதில்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நோ, வேலைன்னு கூட சொல்லக்கூடாது. என்னுடைய லட்சியம். அடே கோமதி, வாமா. வேலு, குட் ஈவினிங். இதான்பா கோமதி, என் சாவித்திரிக்கு ஆஃப்டர்வர்ட்ஸ் பர்த்தி. தங்கச்சி ஸ்கூல்ல படிக்குது. ஆமா, இவர் யாரு? சரிதான் போ. இவர் யாருங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியாச்சு. உனக்கா ஆனால இருந்து ஆரம்பிக்க முடியாது. வேணும்னா எல்லா டீடைல்ஸும் உங்க அக்கா கிட்ட கேட்டுக்க. சாவித்ரி, உள்ள போய் நல்ல சமையல் தயார் பண்ணு. நானும் வேலும் சாப்பிட உட்கார்ந்தோம்னா சிம்பிளி நோஸ் டேஷிங் ஈட்டிங்.
மூக்க முட்டை சாப்பிடுவோம். கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்காதான். யார் பாணி? யார் வேணும்? முதலியார் வேணும். முதலியார? அதான் கைலாச முதலி. கைலாச முதலியார்? ஏன் இப்ப முதல்ல இல்லையா? பணம் வந்ததும் ஜாதி மாறிட்டாரா? யோ, என்ன மரியாதை இல்லாம பேசுற? என்ன வேணும் உனக்கு? முதலியார் வேணும். அப்போ சொல்லு, நான் வந்துடுறேன்னு. போயா. மரியாதை குறையுது. ஏயா, அவரை பாக்குறதுக்கு பெரிய மனுஷாளுங்கள்லாம் 4 கணக்கு வெயிட் பண்றாங்க. போனுக்கு வாய் இருந்தா அழுவும், அவ்வளவு கால் வெயிட் பண்ணுது. நீ என்னமோ சர்வசாதாரணமா பேசுறீங்க. யார் நீ? நீ இங்க வேலைக்கு சேர்ந்து என்ன 3 வருஷம் இருக்குமா? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்றான்? அப்படிதான் போல இருக்குது. போன் இருக்குதுல்ல, அதேதான். அதுக்கு முன்னாடியே எனக்கு முதலியார தெரியும், முதலியாருக்கு என்ன தெரியும். எப்படி? நாங்க 2 பேரும் கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ, என்னய்யா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னமோ கதை சொல்ற மாதிரி சொல்ற? பின்ன என்ன, வெளியே போய் கத்துட்டுமா? ஆனாயா கள்ளக்கடத்தல் பண்ணாமா? நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். இவருக்கு பதிலா பாக்கி இருந்த பணத்தை வச்சுன்னு இவர் பணக்காரர் ஆயிட்டாரு. இப்ப நேர ஜெயில இருந்து அவரை பார்க்க வந்திருக்கிறேன். போய் சொல்லு. சொல்லியா? என்ன சொல்ற நீ? துப்பாக்கியால சுடாம போனானே, அது வரலும் சந்தோஷப்பட்டுக்க. போய் சொல்லு. ஏயா, இதுல ஒண்ணும் தகுடு தத்தம் இல்லையா? உண்மைதானே? தகுடு தத்தம்னா முதலியார்ட்ட இருக்குது, உண்மை எங்கிட்ட இருக்குது. போய் கேட்டு தெரிஞ்சுக்க போ. ஏப்பா உப்பு தொண்டரவன் தண்ணி கொடுக்கலாம். எனக்கு என்னப்பா? கூப்பிடுனா கூப்பிடுறேன் சொல்றேன். தம்பி, பெரிய உங்களை மேல கூப்பிடுறாரு. உனக்கு என்ன வேலைங்க? PA2 பெரிய ஐயா, ஆளினால் ஃபைல் கையில இருந்து தெரியல. ஆளினாலா? அப்ப அடுத்து நீ தான் உள்ள போற. எதுக்கு? இந்த வீட்டு வழக்கம் அப்படி. இது என்ன பண்றது? தூக்கி போடுறதா போடு, இல்லன்னா 2 இழுப்பு இழுத்துக்க. அவனுக்கு நான் டேக்கா கொடுப்பேன், இவன் எனக்கு பீடி கொடுக்கலாம். அடே வேலு, வா 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 வா. என்னது, ஜெயில குடுமையில எடுத்தாங்களா? இதுவும் நல்லா தான் இருக்கு. வேலு, அன்னைக்கு பாரு, திடீர்னு போலீஸ்காரங்க வந்துட்டாங்களா? எனக்கு ஒண்ணுமே தோணலப்பா. சரி, நடந்து போச்சு, விடு. இப்போ நான் பழைய கைலாசம் இல்ல, கைலாச முதலியார், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மல்டி மில்லியனர். உனக்கு நான் ஒரு வேலை போட்டு தரேன். மாசம் 200-300 சம்பளம் தரேன். அடா 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 அடா, என்ன தாராளம். பீடி சாப்பிடுறீங்களா முதலியார்? சாப்பிடுறது இல்லையா? அப்ப நீங்க பழைய முதலியார்ல, அப்ப நானும் பழைய வேலு இல்ல. என்னடா இதெல்லாம்? ஒரு பக்கம் சேட்டை ஏமாத்துறீங்க, இன்னொரு பக்கம் என்ன ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. பொய் பொய், இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நிஜம். சேட்டு கொண்டு வந்த தங்கம் 12 லட்சம் ரூபாய் பெறும். போலீஸ்ல பிடிப்பட்டது 2 லட்சம் தான். பாக்கி 10 லட்சம் தங்கம் என்ன ஆச்சு? அப்பெல்லாம் எனக்கு பணத்தோட மதிப்பு, தங்கத்தோட விலை இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால போலீஸ் கேட்கும் போது சரியா நான் பதில் சொல்லல. சரியா பதில் சொல்லியிருந்தேன், நீங்களும் சேட்டு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போடா முட்டாள். புத்திசாலிங்க என்னைக்குமே ஜெயிலுக்கு போறதில்லை. அதே மாதிரி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போற முட்டாள் என்னைக்குமே முட்டாளா இருக்க மாட்டான். கத்திருக்க, கொலை செய்ய போற, என்ன கொலை செய்ய போற? கத்தாதீங்க முதலியார். உங்களை கொலை செஞ்சு அதனால எனக்கு என்ன லாபம்? மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நான் இப்ப பழிக்கு பழி வாங்க வர்றேன். நஷ்ட ஈடு கேட்க வந்திருக்கேன். ஏன்னா நான் அப்படி அசடா இருந்ததுனாலதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கீங்க. அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட இந்த அந்தஸ்துக்கும் சொத்துக்கும் நான் பாதி காரணமாயிட்டேன். அதனால உங்க சொத்துல பாதியை நீங்க எனக்கு தரணும். 50-50. 50-50. ஏடா, இது என்ன பிள்ளை இல்லாத விட்டு சொத்து நினைச்சியா? இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், உழைச்சிருப்பேன், பாடுபட்டிருப்பேன். பாரு, வேணா ஒரு 5000-10,000 கொடுக்குறேன், கடை கண்ணி வச்சு பழச்சுக்க போ. முதலியார், நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு இப்ப குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது அட்வான்ஸ் வேணும். 10 லட்சமா? 2 ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கி கொடுக்குறேன். அதிர்ஷ்டம் வந்து விழும், நீயே எடுத்துக்க.
நான் இந்த ஊருக்கே ஷெரீஃப்டா. பெரிய பெரிய போலீஸ் அபிஷியல்ஸ் மந்திரிங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ஏதோ போனா போதும் 5-10 தள்ளலாம் நினைச்சேன். இப்போ அதுவும் முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்து. முதலியார், நியாயத்துக்கு முன்னால உங்க பணமும் அந்தஸ்தும் ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவு பணமும் அந்தஸ்து இருந்து என்கிட்ட என்ன பாடுபட போறீங்கிறத பாருங்க. உங்ககிட்ட இருந்து என்னோட அந்த 50-50 நான் வாங்கல. என் பேர் வேலையாயி. 50-50. என்ன மிஸ்டர் முதலியார், கங்க்ராச்சுலேஷன். எதுக்குயா? என்ன எப்படி கேக்குறீங்க? உங்க பிறந்தநாள நீங்க மறந்துட்டீங்க, ஆனா நாங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். எஸ் எஸ். வர வெள்ளிக்கிழமை நான் 50வது வயசுல அடி எடுத்து வைக்க போறேன். மிஸ்டர் முதலியார், உங்களை ஷெரீஃபா செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்ட்டி குட்டிப்பீங்கன்னு பார்த்தா சைலண்டா விட்டுட்டீங்க. அதுக்காகத்தான் என் பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ண போறேன். ரெண்டுக்குமா சேர்த்து பெரிய பார்ட்டியா நான் அரேஞ்ச் பண்ண போறேன். என்ன மிஸ்டர் முதலியார், பார்ட்டி எப்படி? வெட்டிங் தானே? முதலாளியை பத்தி தப்பா பேசுறது என்ன பிரதர்? நான் பேசுவேனா? இந்த ஷர்வானி பேமானி தான் கண்டத்தை சொல்றான். இப்படி வா. அந்த முதல்ல பெரிய முதலாளி என்ன அடியாளா அவனுக்கு? நெஞ்ச புடிச்சு சாவடிச்சிட்டு தெரியுமா? நெஞ்சு அங்கல் இங்க இருக்குது. இதான் நெஞ்சா? தள்ளுறதுக்கு இது போதும். போல
பிறந்த யானையா? அமைதி, அமைதி! என்ன முதலாளி, பார்த்து வரப்படாதா? இல்லையா? நீங்க பிறந்த நாள் விழா கொண்டாண்டீங்களே, அதை பெருசா போட்டுருக்காங்க. அப்படியா? ஷெரீப் கைலாச முதலியார் வீட்டில் கலாட்டா. பிரபல தொழிலதிபரும் சென்னை ஷெரீஃபுமான கைலாச முதலியார் வீட்டு பிறந்த நாள் விழாவில் அடிதடி கலாட்டா. ஐயோ, இத பாரியா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வே எனக்கு தெரியாது. நேரா ஓடி போய் எங்கயா போற? நீங்க தானே ஓட சொன்னீங்க. விஷயத்தை கேட்டு போயா. எல்லா பத்திரிகை ஆபீஸுக்கு போய் இப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு மறுப்பு அறிக்கை விட்டுட்டு வா. போ. பை வாக்கா, ஆட்டோவா? கார் எடுத்து போயா. சரி. உங்க பையன் சுகுமார் அமெரிக்காரன் எப்ப வர போறான்? அடுத்த வாரம் வரான். சார், உங்க சன்ன இஸ் ஷிப்பிங் ஆர் பிளேனிங்? என்னையா கேக்குற? அதாவது கப்பல்ல வராரா பிளேன்ல வராரான்னு கேக்குறாரு. பிளேன்ல தான் வரான். உங்க பையன் வந்த உடனே பிசினஸ்ல போட போறீங்களா? அதெல்லாம் இல்ல, முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண போறேன். மத்ததெல்லாம் அப்புறம் தான். மிஸ்டர் முதலியார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னது? நம்ம 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா என்ன? என் பொண்ணு BA பாஸ் பண்ணிருக்கா, டிஸ்டிங்ஷன்ல. ஏயா, எனக்கு நீ சம்பந்தியா வரணும்னு ஆசைப்படுறியா? ஆமா முதலியார். நீ எனக்கு எந்த விதத்துல சமம்? பணத்துல சமமா, அந்தஸ்துல சமமா, பேர் புகழ சமமா? சமமா உட்கார்ந்து சீட்டாடிட்டா சம்பந்தி ஆயிடலாமா? இத பாரியா, இந்த கைலாச முதலியாருக்கு சம்பந்தியா வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு கோடி சொன்னா இருக்கணும். ஆப்டால் நீ ஒரு லட்சாதிபதி. அட என்ன ஆட்டத்தை கருத்தியா? ஹலோ முதலியார். நீயா? ஏன்டா என் கார்ல ஏறின? எனக்கு ஆமா, பெரிய சீமக்காரு. வெறும் அம்பாசிடர் தானே, அதுக்கு ஏன் இப்படி அலறீங்க? நான் இதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்க. என்னோட அடுத்த சேலஞ்ச் அப்படி உதுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க பையன் இப்ப அமெரிக்கால படிக்கிறானா, அடுத்த வாரம் திரும்பி வரானா? ஒரே பையன் இல்லையா? ஆமா. அத பத்தி உனக்கு என்ன? வேற என்ன, உங்க ஒரே பையனையே உங்களையும் மோத விட்டு கோர்ட்ல நிறுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வேடிக்கையா இருக்கும்ல? ஏண்டா, என் பையனை எனக்கு எதிர மோத விட போறியா? நடக்காதுடா. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. போ. சரி, இப்ப வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. என்ன கடத்தருவுல விட்டுட்டு போங்க. அடிச்சு எனக்கு இந்த கார்ல பாதி 50% எனக்கு சொந்தம். அது புரியாம இப்படி திமிரா பேசுறீங்க. குமார், என்னப்பா? ஃபாரின் போனா நம்ம நாட்டு நாகரீகம் பண்பாடு எல்லாமே போயிடும் யார் யாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பையன் அப்படி இல்ல, நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. That's good. இது பாரு, இந்த போட்டோ பாரு. உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். இவனை எங்காவது பார்த்தேன்னா இவங்கிட்ட பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. ஏன்பா? டேய், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றான்டா. உன்னை என்னை எதிரியாக்கி கோர்ட்ல நிக்க வைக்க போறேன்னு சவால் விட்டுருக்கான்டா. டோன்ட் வரிப்பா, என்னைக்குமே உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா. நான் உங்க மேல எவ்வளவு அனுபவம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா?